ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் போல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மிஷின் வந்து 1 மணி நேரம் வந்து ஓடிச்சு. ஈவினிங் போல் 1 மணி நேரம் வந்து ஓடணும்னு சொல்லிட்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபிசியோதெரப்பி வந்தவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிக்கவே ஈவினிங் கிட்ட வந்துடுச்சு. எங்கே அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து வாங்கி திங்ஸ் எல்லாம் நான் வந்து அடுக்கி வச்சேன் அப்படின்னா தான் எனக்கு நெக்ஸ்ட்டு 1 வீக்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும். காய்கறியெல்லாம் ஃப்ரைடே அன்னைக்கு போயிட்டு வாங்கினேன் அப்படின்னா நிறைய காய்கறி கடைகள் வந்து இருக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்கறி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதை வாங்கி நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து 1 வீக்குக்கு அப்படியே கெடாமல் வந்து எனக்கு இருக்கும். 1 வீக்குக்கு அப்புறமே காய்கறி கொஞ்சம் 1 நாள் 2 நாளுக்கு மிஞ்சுற மாதிரி தான் இருக்கும். எப்போ மார்க்கெட் போனாலும் ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்து இருக்கும். ஒரு 2 கீரையாச்சும் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் காலையில் போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்து வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.